யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் புதைகுழியை மேலும் 45 நாட்கள் அகழ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கான நிதியுதவியை பெறுவதற்கு நீதியமைச்சுக்கு அறிக்கை அனுப்புமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. முக்கிய கண்டுபிடிப்புகள் மற்றும் பரிந்துரைகள். ஆரம்ப அகழ்வின்போது 6க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் தொல்லியல் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா ஆகியோரின் அறிக்கையின்படி 1.6 மீட்டர் ஆழத்தில் மனித எலும்பு எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எலும்புக்கூடுகள் குழப்பமான சூழலில் புதைக்கப்பட்டுள்ளன. ஆடைகள் அல்லது தனிப்பட்ட அணிகலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இது ஒரு சட்டவிரோதமான இரகசிய புதைக்குழியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது 17 எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்பட்டு 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பல மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் அகழ்வு பணிகளை தொடர வேண்டும் என இருவரும் பரிந்துரைத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணியும் அகழ்வை தொடர வலியுறுத்தினார். இதையடுத்து அகழ்வு பணிகள் திருப்திகரமாக முடியும் வரை தொடர வேண்டும் என்றும் இதற்கான நீதி அமைச்சு மூலம் பெறப்படும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் அறிக்கையின் திருப்தியை அடுத்து நீதிவான் தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்கு அனுமதி வழங்கினார்.